تنحى يا حزن واهجر فؤادا توكل بجد بعزم فاصل. கற்றிடும் மாணவர் அத்தனை பேருக்கும் பெற்றோர் நாமே. கல்வியே இன்றிடும் அச்சய பாத்திரம் பெற்றோர் நாமே. வெற்றிடம் யாவையும் வெற்றிகள் ஆக்கிடும் சக்திகள் நாமே. ஒரு நாட்டின் தலையெழுத்து வகுப்பறையில் எழுதப்படுகிறது. நம் வளர்ச்சியில் பொறாமைப்படாத ஒரே ஜீவன் ஆசிரியர்கள் தான். இந்த உலகையே ஆண்ட மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு முறை கூறினார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் வேண்டுமானால் என்னுடைய பெற்றோர்களாக இருக்கலாம். இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் தான். சமுதாயத்தின் வாயிற்காப்பாளன், ஒளியின்றி செதுக்கும் சிற்பி. இந்த பண்பு நலங்களை தன்னகத்தே கொண்டு பலனை எதிர்பார்க்காமல் கடமையை ஆற்றும் நம் ஆசிரியர்களை நினைவு கூறுவோமா இன்று? சுயநலமின்றி பொறுப்புணர்ச்சியுடன் பணியாற்றும் எத்தனையோ ஆசிரியர்களில் ஒரு ஆசிரியரின் ஒரு நாள் நிகழ்வு காண்போமா? காட்சி 2, மாலை 6 மணி. இடம் ஆசிரியரின் வீடு. அத்தனைக்கும் உண்டு வெற்றியனும் மாலன். எத்தனையோ வேலை எப்பவும் வேலை அத்தனைக்கும் உண்டு வெற்றியனும் மாலன். அத்தனைக்கும் உண்டு வெற்றியனும் மாலன். பிளஸ் ஆகியா பிள்ளை அலுவலர் கூட தெரியாம என்ன பண்ணிருக்கிறா? சாரிமா. சமைச்சிட்டமா, வந்து சாப்பிடுங்க. இரவு 12 மணி. என்னம்மா நீ, மணி 12 ஆகுது, இன்னமும் என்னதுன்னா பண்ணிருக்கிறா? காய்ச்சக்கார பிள்ளை வேட மடியில் போட்டு வச்சுக்கிறா. இல்லைம்மா, இப்போ முடிச்சிருவேன். நாளைக்கு கிளாஸ்க்காக சார்ட் ஒர்க்கெலாம் ரெடி பண்ணணுமா. புள்ள வெறும் மடியிலேயே படுத்துட்டான், கால்லாம் மரத்து போச்சுமா. பிள்ளைய தூக்கி பெட்டில் போடுறீங்களாம்மா? இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி, வச்சுட்டு எந்திரி.
அலைக்கும். வணக்கம் இஸ்லாம். ரியாம்மா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு காலையில் என் பிள்ளை பெஞ்சுக்கு முன்னாடி பிள்ளை பார்த்து சிரிச்சு சிரிச்சு கேலி பண்ணிச்சாமே, வந்து ஃபீல் பண்ணி அழுவுறா, கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறா. அப்படியாம்மா, என்னன்னு பார்க்குறேன். அல்லெல்லாம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஏம்மா என்ன ஏதுன்னு கவனிக்க மாட்டீங்களாம்மா? என்ன சத்தத்தையே காணோம். எவ்வளோ தைரியம் அந்த பொம்பளைக்கு, பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஃபோனை கட் பண்ணுது. நாளைக்கு போய் பிரின்சிபலை சொன்னாதான் சரி வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு போய் பிரின்சிபலை சொல்லிக்கிறேன். மறுநாள் காலை 8 மணி. இரு பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது. இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விடுவோமா? அது இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட முடியாதுமா. ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம். இப்போ டானிக் மட்டும் ஊற்றுங்கம்மா. நீ ஈவினிங் வந்து ஸ்கூல் வேலையவே போய் பாப்பா. எங்கே பிள்ளையை கவனிக்கிறா? ஏதோ ஒன்று செய். காட்சி 3 காலை 8 மணி. இடம் பள்ளிக்கூடம். ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம் மேம். நான் நல்லா இருக்கிறேன்டா. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? எஸ் மேம். குட். இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு தெரியுமா? எய்ம், ஆம்பிஷன் இன் மைண்ட். அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்கால ஆசை இருக்கும்ல. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்களா, நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். அதே மாதிரி உங்களோட எய்மை என் கூட ஷேர் பண்ணுறீங்களா? எஸ் மேம். ஃபஸ்ட்டு மசூதா, உன்னோட எய்ம் என்ன? டாக்டர் ஆகணும்னு ஆசை மேம். சூப்பர். பிலால், உன்னோட எய்ம் என்ன? பிலால் என்ன ஆச்சுடா? எந்திரிடா. இஷாக், நீ தண்ணி கொண்டு வசியா பிரின்சிபல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. பிலால் என்ன ஆச்சு? என்ன மிஸ் ஆச்சு? என்னன்னு தெரியல மேம். திடீர்னு பேசிட்டு இருக்கும் போது மயக்கப்பட்டு விழுந்து. வீட்டுக்கு கால் பண்ணி பாருங்க மிஸ். நாட் ரீச்சபிள்னு வருது மேம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியாடா? மேம் இவன் ரொம்ப டயர்டாக இருக்கிறான். நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க மிஸ். நான் கிளாஸை பார்த்துக்கிறேன். ஓகே மேம். மணி. இடம் மருத்துவமனை. இந்தாங்கம்மா இந்த டேப்லெட்ஸ் அந்த பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ரொம்ப வீக் கேட்குறான். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக செக்கப் பண்ணணும். ஓகே சிஸ்டர், தேங்க்ஸ். உயிர்வானதே நம் சேவைதான், உயிர் போன்றதே நம் தேவைதான், விதையானதே நம் மூளை
காட்சி 5 காலை 12:30 இடம் பள்ளிக்கூடம். மேம் 2 மைக் வேணும். ஒரு என்னம்மா ஆச்சு? நல்லா சொல்லுவேன். ஆன் பண்ணு. என்னம்மா ஆச்சு? நான் நேற்று கிளாஸ் டீச்சர் ஃபோன் பண்ணுறேன், என் காலை கட் பண்ணுறாங்க. இவங்க எப்படி என் பிள்ளையை பார்த்துருவாங்க? இவங்க நம்பி நான் எப்படி என் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புவேன்? அது எப்படி அவங்க அப்படி பண்ணலாம்? எக்ஸ்கியூஸ் மீ மேம். அந்த பையனுக்கு இப்போ எப்படி இருக்குது? பரவாயில்லையா? வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களா? இங்கே பாருங்கள் மிஸ், உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட். பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தவிர அப்படி என்ன மிஸ் உங்களுக்கு வேலை? ஏன் மிஸ் இப்படி பண்ணுறீங்க? இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. போங்க மிஸ், இப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்காதீங்க. சாரி மேம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவங்க ஒரு பொறுப்பான டீச்சர் தான். இப்போ கூட ஒரு ஸ்டூடெண்ட்க்கு முடியலைன்னு அவங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்தாங்க. ஆனாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாததும் தப்பு தான். அப்புறம் நீங்கள் எத்தனை மணிக்குமா கால் பண்ணீங்க? நைட்டு ஒரு 12 இருக்குமே. ஸ்கூல் ரூல்ஸ் தெரியாதாம்மா? 8 மணிக்கு மேலேனா கால் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் வீட்டில் வேலை இருக்கும்லம்மா. சரி மேடம், என் மேலே தப்பு இதானா? அவங்க தானே பொறுப்பு. ஓகேம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். காட்சி 6 நேரம் 1 மணி இடம் தொழுகை அறை. எதை நோக்கி நான் ஓடுறேன்? பெத்த பிள்ளையையும் பார்க்காம ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போகாமல் ஸ்கூலுன்னு இருக்கிறோம். இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்கலையே. நான் என்ன தான் பண்ணுறது? என்னோட பொறுப்பை உணர்ந்து கடமையை சரியாக தானே செஞ்சேன். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. எதிர்பாராத போது உன் கடமைக்கான பலன் உன்னை வந்தடையும். அறிவாற்றலே பரிமாறுவோம், திரியாக்கியே சுடரேற்றுவோம், விரமீட்டியே இசையாக்குவோம், வழிகாட்டியாய் திசை காட்டுவோம், படகோட்டியாய் கரையேற்றுவோம், தடை நீக்கவே திறனேற்றுவோம், பகவல்லவே பலமாக்குவோம், மலை போலவே உருவாக்குவோம், புது பாரதம் வழிகாக்குவோம். காட்சி 7 15 வருடங்களுக்கு பிறகு இடம் பள்ளிக்கூடம் நேரம் 8 மணி. பரப்பிடும் நெடியல்களாமே வளர்ந்திடும் பாரதம் வழித்துறை நாமே.
பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சந்திப்புக்கு வந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ ஆடியன்ஸ்க்கு ஒரு கேள்வி. இங்கே அமர்ந்திருக்கும் 4 பேரில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நினைக்கிறீங்க? கேப்டன் மசூத், ஜட்ஜ் அசீரா, ஜாஹியா, டாக்டர் அஸ்வா. நான் டாக்டர் அஸ்வா தான் சொல்லுவேன். நான் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ சஃபர் ஆகணும், வீட்டிலேயே முடங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனால் டாக்டர்ஸ் மட்டும்தான் நேரங்கால பார்க்காம நம்ம உயிரை காப்பாற்றினாங்க. ஸோ அவங்க தான் பெஸ்ட். கேப்டன் மசூதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு கடும் பனியிலையும் வெயிலையும் பார்டரில் கிடக்கிறதுனால தான் நம்ம ஃபேமிலியோட ஹாப்பியாக இங்கே இருக்க முடியுது. நம்மளோட சேஃப்டி தான் அவரோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ ஹீ இஸ் த பெஸ்ட். ஐ திங்க் ஜட்ஜ் ஹசீரா. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் குற்றங்கள் அதிகமாகிருச்சு. ஒவ்வொரு குற்றத்துக்கும் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு நீதி வழங்குவது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஸோ ஜட்ஜ் இஸ் த பெஸ்ட். உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. இப்போ எங்களில் யார் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நினைக்கிறீங்க? அந்த ஆன்ட்டி தான். ஆமாம், அந்த ஆன்ட்டி தான். ஆமாம், அவங்க தான். ஓகே, நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். உங்களில் யார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்கள் நினைக்கிறீங்க? ஜாஹியா மேம் தான். ஏன்? இவங்க தான் ஜாஹியா மேம். இவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். எங்கள் 3 பேருக்கு இவங்க தான் டீச்சர். ஒரு டீச்சரால் தான் எங்களை மாதிரி நிறைய பேரை உருவாக்க முடியும். ஸோ டீச்சர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. கண்டிப்பா. சாரி மேம், இவங்க 3 பேரையும் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிந்தது. கேப்டன் மசூத், ஜட்ஜ் அசீரா, ஜாஹியா, டாக்டர் அஸ்வா. ஆனால் ஜாஹியா மேம்க்கு முன்னாடி அவங்க பேருக்கு முன்னாடி எந்த டைட்டிலுமே இல்லை. ஸோ அதனால எங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியலை. டீச்சர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். டீச்சர்ஸ்னால தான் மற்ற ப்ரொஃபஷன்ஸ் உருவாக முடியுது. ஸோ அவங்க தான் பெஸ்ட். ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதனால் தான் எங்கள் அசோசியேஷன் சார்பாக மற்ற ப்ரொஃபஷன்ஸ்க்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி டீச்சர்ஸ்க்கு டிஆர் என்ற அடைமொழியை கொடுத்து கௌரவிக்க விரும்புகிறோம். இது ஒரு கோரிக்கையாக கவர்மெண்ட்டுக்கு முன்வைக்கிறோம். எங்கள் டீச்சர்ஸ்
ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் சமர்ப்பணம்.